பட்டாம்பூச்சி நாத்தா கிடைக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நேச் நேச் பட்டாம்பூச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கு இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இது பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி. ஒரு நாள் எம்எல்ஏ. பொங்கல் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் முதல்ல நினைவுக்கு வர்றது கரும்பு, வாழைப்பழமும், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல். ஒவ்வொரு பொங்கலுக்கும் நமக்கு தேவையான அரிசி, காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், பூக்கள், இஞ்சி, மஞ்சள் இதெல்லாத்தையும் உற்பத்தி செய்யறது உழவர்கள் தான். உழவர்கள் இல்லைன்னா நமக்கு பொங்கல் இனிக்காது. உலகத்துல உள்ள அத்தனை பேரோட வயிற்றையும் நிரப்பி உயிரை பாதுகாக்கக்கூடிய உன்னதமானவர்கள் உழவர்கள். அப்படிப்பட்ட உழவர்களுக்கு நீங்க ஒரு நாள் எம்எல்ஏவா இருந்தா உழவர்களுக்காக சட்டமன்றத்துல போய் என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். பல ஆளுமைகள் அவங்களோட கருத்தை நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு நாள் எம்எல்ஏவா இருந்து முதல்ல சட்டமன்றத்துல பேச போறது யார் தெரியுமா? தமிழக அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருதினை பெற்ற கவிஞர் தூயவன் அவர்கள் தான் முதல்ல தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க போறாங்க. வாங்க நேயர்களே கேட்டு ரசிக்கலாம். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தும் என்றாலும் வேண்டேன், அன்னை தமிழுக்கு அன்பு வணக்கம். பட்டாம்பூச்சி பண்பலை வாயிலாக உழவர்களுக்காக உங்கள் குரல் என்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பூத்திருக்கும் புத்தாண்டு காத்திருக்கும் உங்கள் கனவுகளை மெய்ப்படுத்தட்டும் என்கின்ற வாழ்த்தோடு அனைவருக்கும் புத்தாண்டு பின் வாழ்த்தையும் தைத்திங்கள் தமிழ் புத்தாண்டு பொங்கல் முன் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தால் உழவர்களுக்காக உங்கள் குரல் எவ்வாறு சட்டப்பேரவையில் எதிரொலிக்கும் என்று பண்பலை நிர்வாகத்தார் என்னிடத்தில் கேள்வி கணையை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த நல்வாய்ப்பை வழங்கிய பட்டாம்பூச்சி பண்பலை நிர்வாகத்தாருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என் மனம் நெகிழ்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். உழவர்களுக்கான என் குரல் இதோ சட்டப்பேரவையில். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, உங்கள் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, தமிழர்கள் இரண்டு தொழிலை பிரதானமாக சங்க காலத்தில் கொண்டிருந்தார்கள். ஒன்று மானம் காக்கிற நெசவு, இன்னொன்று உயிர் காக்கிற உழவு. உயிர் காக்கக்கூடிய உழவு தொழிலை செய்பவர்களின் உயிர் இன்றைக்கு காக்கப்படுகிறதா? அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா? அவர்கள் நெகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா? அவர்களின் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கிறதா என்று பார்த்தால் என் ஏக்கமெல்லாம், என் வருத்தமெல்லாம், என் சோகமெல்லாம் சாகுபடி செய்பவர்களை சாகும்படி செய்துவிடக் கூடாது என்பதில்தான் இருக்கிறது. சங்க காலத்தில் தொடங்கி நவீன காலம் வரையில் விவசாயத்தை போற்றி வாழுகிற சமூகமாகத்தான் நாம் இருந்திருக்கிறோம். இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த அந்த காலத்தில் விவசாயத்தையும் விவசாயம் செய்கிறவர்களையும் இறைவனாக பார்த்திருக்கிற மரபு நம்மிடத்தில் இருந்திருக்கிறது. அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை 2000 ஆண்டுகள் முன்பே சொல்லி இருக்கிறான், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றும், சுழன்றும் ஏர் பின்னது உலகம் உழன்றும் உழவே தலை என்றும் பல்வேறு குரல்களில் உழவை பற்றிய மேலாண்மையை சொல்லியிருக்கிறார். உழவு எவ்வளவு முகாமைத்துவமானது என்று முண்டாசு கவிஞன் பாரதி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்கிறார். சிற்றூரும் வரப்படுத்த வயலும் மாறும் தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உருது பயனிலைக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் என்று புரட்சி கவிஞன் பாரதிதாசன் புரட்சி கவி கவிதையில் எடுத்து எம்புகிறார். இப்படி விவசாயிகளை கவிதைகளில் போற்றி இருக்கிறோம், இலக்கியங்களில் போற்றி பாடியிருக்கிறோம், பாடல்களில் அவர்களின் மேன்மைத்துவத்தை நாம் சிறப்பித்திருக்கிறோம். ஆனால் அரசின் திட்டங்களில் அவர்களை கௌரவித்திருக்கிறோமா? ஆம், எந்த ஆட்சி தமிழகத்தில் நிலவினாலும் விவசாயிகளை நாம் கௌரவப்படுத்துவதில் மிஞ்சியவர்கள் அல்ல. விவசாயிகளுக்கு உழவர் சந்தை என்கின்ற மகத்தான திட்டத்தை நாம் தான் கொண்டு வந்தோம். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியை நாம் தான் செய்தோம். விவசாயிகளுக்கான தனி நிதிநிலை அறிக்கையை இந்த அரசுதான் வெளியிட்டு முதன்முறையாக செய்திருக்கிறது. இப்படி விவசாயிகளுக்கு நாம் நம்மாலான இயன்றதை செய்தாலும் அவர்களின் கோரிக்கைகள் இன்றும் நிறைவேறாமல் தான் இருக்கிறது.
தண்ணீரில் எழுதப்பட்ட எழுத்தாகத்தான் இருக்கிறது. அவர்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அவர்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும். இன்றைக்கு விவசாயத்தை செய்கிறவர்களுடைய அந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. விவசாயத்தை படிக்கிற மாணவர்கள் விவசாயத்தை பிடிக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. காரணம், விவசாயம் செய்பவர்களுக்கு வருமானம் இல்லை, விவசாயம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கை மேம்படவில்லை என்பதுதான். எனவே விவசாயம் செய்பவர்கள் தன் வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள, தன் வருமானத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படை நிதியை நிர்ணயிக்க வேண்டும் என்று இந்த அரசை நான் மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் கேட்பதெல்லாம் ஒன்றுதான். கொடுக்கப்படுகிற பொங்கல் தொகுப்பில் விவசாயிகளின் விளை நிலங்களில் விளைவிக்கக்கூடிய விளை பொருட்களையும் சேர்த்து தர வேண்டும் என்பதுதான். நாம் கரும்பை தருகிறோம், அதோடு சேர்த்து விவசாயிகளில் விளைநிலங்களில் விளைவிக்கிற விளை பொருட்களையும் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி நாம் பொங்கல் தொகுப்போடு சேர்த்து தர வேண்டும் என்று நான் இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். எத்தனையோ பேர் விவசாயிகளாக இருந்து மாண்டு போயிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கடன் செலுத்த முடியாமல் மாண்டு போயிருக்கிறார்கள். எனவே அரசினுடைய கவனத்தை ஈர்த்து விவசாயிகளுடைய கடனை மீண்டும் நாம் தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகளுடைய வாழ்க்கையை நாம் மீண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்று நாம் உணர்ச்சி பொங்க பேசுகிறோம். மாணவர்களுக்கு கிரிக்கெட்டை சொல்லிக் கொடுப்பதை விட விளையாட்டை சொல்லிக் கொடுங்கள், அவர்களுக்கு ஸ்கோர் முக்கியமல்ல சோறு முக்கியம் என்று வாயார வயிறார பேசுகிறோம். அப்படி பேசுகிற அதே சூழலில் அதை நாம் களத்திலும் தளத்திலும் நிறைவேற்றி காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. என்னுடைய கோரிக்கையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நாம் வாழ பயன் விளைவிக்கிற விவசாயிகள் வாழ்வதற்கு இந்த அரசு பயன் விளைவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விவசாயிகளை தயை கூர்ந்து இந்த அரசு தன் ஓரவழி பார்வையில் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, சுஜீவன் அவர்களோட உரை வீச்சு பிரமாதமா இருந்ததுல. வாங்க அடுத்ததா யார் பேச போறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு நாள் எம்எல்ஏவா இருந்து சட்டமன்றத்துல பேச போறது யார் தெரியுமா? நெற்களஞ்சியத்துக்கு சொந்தக்காரர், சொற்களஞ்சியத்துக்கும் சொந்தக்காரர், தஞ்சையிலிருந்து கவிஞர் வல்லம் தேவனாச்சி அவர்கள். வாங்க நேயர்களே, கேட்டு ரசிக்கலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துகள். பட்டாம்பூச்சி எஃப்எம்மில் உழவர்களுக்காக ஒரு நாள் எம்எல்ஏவாக இருந்து என்ன பேசுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதோ எனது உரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாம் வாழும் இந்த இந்திய தேசத்தில் ஒற்றுமையாக இருந்து போராடி வாங்கிய அந்த சுதந்திரத்தில் உழவர் பெருமக்கள் பெருந்தகைகள் எவ்வளவு பேர் தன்னுடைய பொருள்களை விரயம் செய்து வந்துள்ளார்கள். அப்படி இருக்கையில் சுதந்திரம் பெற்ற நாம் நம் நாட்டில் விவசாய உழவர் மக்களுக்கு நாம் என்ன செய்து கொடுத்து இருக்கிறோம்? அவருடைய வாழ்வியல் ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலும் அந்த தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் களம் இறங்கி களத்தில் நாம் என்ன செய்து இருந்தோம் என இறங்கி பார்த்து அதை நிவர்த்தி செய்து கொண்டு இருக்கிறோமா? அவர்களுடைய கடினமான உழைப்பை பார்த்து கொண்டிருக்கிற நாம் அவர்களுக்கு என்ன செய்து தந்துள்ளோம் என்று சிந்தித்து பார்க்கையில் மனம் சற்று ததும்பி கண்ணீர் சிந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். பெரும் மழை காலத்தில் வயல்வெளிகளில் வெள்ளம் சூழ்ந்து செழித்த பயிர்கள் எல்லாம் அழுகி அழிந்தும், புயல் காற்றில் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் மஞ்சள் இஞ்சி கிழங்குகளும் நெடுந்து வளர்ந்த கரும்புகளும் ஒடிஞ்சி காய்ந்தும் சாய்ந்தும் கோர காட்சிகளாக நாம் ஒவ்வொரு தொகுதியிலும் கண்டிருந்தோம், பார்த்திருந்தோம். அதற்கான இழப்பிற்கு நாம் அவர்கள் உள்ளம் குளிர சிறப்பு செய்தால் நன்மையாக இருக்கும். விவசாய மக்களுக்கு விளைத்திட்ட வித்தாக இருந்திருக்கும். உதாரணமாக, தவழ்ந்து விளையாடும் பிள்ளை கீழே விழும்போது நாம் கை கொடுத்து தூக்கி விடுவது போல உழவர் மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தால் தானே நாளைய உழவின் வளர்ச்சிக்கு நாம் பெருமை கொள்வோம், மார்தட்டி கொள்வோம். அதற்கு சரியான முறையில் நாம் செய்யவில்லை என்றால் எப்படி நாம் உழவ முடியும்? மக்களின் வாழ்வாதாரத்தை காணாதவர் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் நிலையில் ஆளாகி விடுவோம். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒரு பிள்ளை சரியான முறையில் வளர்த்தெடுக்கவில்லை என்றால் அந்த தாய்ப்படும் வேதனை சொல்லக்கூடியதும் இருக்காது. புறங்கூறும் வார்த்தைகள் கேட்டு அவர்கள் உள்ளம் எப்படி தள்ளாடும். அதே போலத்தான் ஒவ்வொரு பயிரையும் உண்டாக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியின் மனதில் ஓடக்கூடியதை
குமுறும் எண்ணத்தை நாம் சற்று கண் பார்த்து செவி கொடுத்து கேட்போமானால் நாம் அவர்களுக்கு தனி ஒரு துறையை உண்டாக்குவது மட்டுமல்லாமல் தனி கவனம் செலுத்தி இன்று உலகத்தில் கண்ணோக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் நடந்திருப்போம். ஆனால் அது இந்த காலத்தில் தவறி போய் கொண்டிருக்கிறது என்பதை மனவேதனுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு சங்கதியை இறுதியாக சொல்லி மனதில் இறுக்கம் கொள்கிறேன். பேரவைத் தலைவரே, பெரும் மதிப்பாய் போற்றக்கூடிய உழவர்கள் அவர்களுக்கென்று கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு நாள் அந்த பொங்கல் பண்டிகை மட்டும்தான். அந்த வருட விவசாய காலத்தில் விவசாயத்தில் பெற்ற பலனை வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் திருவிழா உழவன் திருவிழா. அவர்கள் அதை மகிழ்வாக கொண்டாடினால்தான் நாம் உயர்வாக இருக்க முடியும். அப்படி இருக்க விவசாயம் அழிவில் இருக்கின்ற போது அந்த பெரும் திருவிழாவை அவர்களால் எப்படி கொண்டாட முடியும்? அதை மன நிம்மதியோடு கொண்டாடுவார்களா? மழையில் அழிந்து போன நெற்கதிர்கள், பெரும் காற்றுகளினால் சேதத்தால் ஏற்படுத்தப்பட்ட வாழை மரங்கள், பசும் காய்கறிகள், இஞ்சி, மஞ்சள், கிழங்குகள் இவை எல்லாம் அழிந்து போனால் அந்த உழவன் கொண்டாடும் திருநாள் நிம்மதியாக இருக்குமா? இல்லை, நாம் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த நல்ல வேளையிலே நாம் தான் அதை சரியாக கொண்டாட முடியுமா? மதிப்புக்காக கொண்டாடி கொண்டிருந்தால் உழவன் பெருமையை நான் எப்போது கொண்டாடுவோம்? விவசாயம் காக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு வாரியம், எப்படி குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்து போகாத இடமெல்லாம் குடிநீர் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறதோ, ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அதே போல விவசாயத்திற்கான ஒரு தனி வாரியம் அமைத்து வாழ்வாங்கு வாழ செய்ய வேண்டும் என கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க அடுத்ததா யார் பேச போறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு நாள் எம்எல்ஏவா இருந்து சட்டமன்றத்துல பேச போறது யார் தெரியுமா? அழகழகான ஹைக்கூ கவிதைகளுக்கும் சமூக கவிதைகளுக்கும் புது கவிதைகளுக்கும் சொந்தக்காரர் திருச்சியிலிருந்து கவிஞர் தனலட்சுமி பாஸ்கரன் அவர்கள் தான் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க போறாங்க. வாங்க நேயர்களே, கேட்டு ரசிக்கலாம். பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு திருச்சி தனலட்சுமி பாஸ்கரனுடைய பொங்கல் வாழ்த்துகள். முதல்ல பொருளாதார நிலை ரொம்ப மோசமாக இருக்குது உழவர்களுக்கு. அதனால் அவங்களுக்கு வட்டி இல்லாத வங்கி கடனை வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் துரிதமாக செயல்படணும். அப்போ தான் விவசாய உற்பத்தி பாதிக்காமல் இருக்கணும். ரெண்டாவது, அப்படியே அவங்க விளைச்சலை அதிகப்படுத்தினாலும் அவங்களுக்கு சரியான விலை கிடைக்கணும். உழவர்கள் அவங்க பாடுபட்ட ஒரு இதுக்கு சரியான விலை கிடைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, அதிக மழை பேஞ்சு கெடுக்கும் இல்லாட்டி காஞ்சு கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக மழையும் ஆபத்து, குறைந்த மழையும் பயிர் விளைச்சலை பாதிக்கும். அதனால மழைக்கு முன்னாடியான எச்சரிக்கைகள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அரசு அலுவலர்கள், வேளாண் துறை சார்ந்த அலுவலர்கள் அவங்களுக்கு உரிய நேரத்தில் அவங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும். அதற்கான தகவல் கட்டமைப்புகள் ரொம்ப எளிமைப்படுத்த வேண்டும். இதுதான் நான் என்னுடைய கோரிக்கையாக இந்த பொங்கல் திருநாளில் தெரியப்படுத்துகிறேன். பட்டாம்பூச்சி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு.